வணக்கம். அதான் இப்ப வட இந்தியா முழுவதிலுமே மிக ஒரு கடுமையான ஒரு பனி காலம் நிலவி கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினமும் மிக கடுமையான பனி காரணமாக பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து அனைத்துமே தற்பொழுது பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த நிலையில்தான் இன்று அதிகாலையில் இங்கு இந்த மதுராவில் உள்ள டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் ஏற்பட்ட கடும் பனிமூட்டத்தால் பல பேருந்துகள் தீப்பிடித்ததாக தான் கூறப்படுகின்றது. அந்த பனிமூட்டம் காரணமாக அது மோதி அந்த பேருந்துகள் தீப்பிடித்திருக்கலாம் என்று தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. ஸோ இதில் பல பேருந்துகள் தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இந்த சம்பவத்தில் தற்பொழுது நிலவரப்படி பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி 3-4 பேர் அதில் உயிரிழந்திருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. 7 பேருந்துகளும் ஒரு 3 கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. இதை பார்க்கும் பொழுது நீங்கள் காணலாம், ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பல பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மோதி இது போன்ற தீ விபத்து ஏற்படுவதன் காரணமாக 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலம் அங்கு அதில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்ததாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தானது அங்க இருக்கக்கூடிய பல்தேவ் அப்படின்ற பகுதியில காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட 127வது மைல்கல் அருகே அதிகாலை 4 மணி அளவில் நிகழ்ந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உட்பட அனைத்து மூத்த அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. தீயணைப்பு வாகனங்களும் சென்று தீயணைப்புத்துறை பகுதியில் தற்பொழுது ஒரு மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, இதுபோல தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை குழுக்கள் அனைத்துமே தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் கூறியது போல வட இந்தியா முழுவதிலுமேயே தற்பொழுது பல நெடுஞ்சாலைகளில் கரும் பனிமூட்டத்தால் முன்னால் செல்லக்கூடிய வாகனங்களை கூட பார்க்க முடியாத அளவிற்கு அந்த பனியானது, அதுவும் அதிகாலை நேரங்களில் பனியானது மிக அடர் பனியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிரில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எதுவுமே தெரியாத அளவிற்கு சாலைகள் மூடப்பட்டு விடுகின்றது. அதன் காரணமாக தான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடியது, ஒரு விபரீதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக தான் தற்பொழுது நேற்றைய தினம் நான் கூறியது போல மிக அடர்பனி டெல்லி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இருந்ததை காண முடிந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நேற்றுக்கு பிறகு இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது. தற்போதைய தகவலின்படி அங்கு அந்த பல பேருந்துகள் இது போன்று தீ பிடித்து எரிந்து அதில் கிட்டத்தட்ட தற்போதைய சூழ்நிலையில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 150க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் காயமடைந்திருப்பதாகவும் தற்பொழுது அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.